அப்படிங்கிறத வந்து எல்லாத்துக்கும் எடுத்து சொல்லணும் அப்படிங்கிறதான் இதோட நோக்கம். இப்போ நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டும் சரி, மத்திய அரசாங்கமும் சரி, இப்போ பெண்களுக்கும் சரி, குழந்தைகளுக்கும் சரி பாதுகாப்பாக நிறைய சட்டங்கள் வந்து இயற்றியிருக்காங்க. அதே மாதிரி அவங்களுடைய நிறைய திட்டங்களும் இருக்குது. அவங்களுடைய வளமான வாழ்வை வந்து மேம்படுத்துறதுக்காக நிறைய திட்டங்களும் வந்து செயல்படுத்திட்டு இருக்காங்க. இப்போ பெண்களுக்காக நம்ம சொல்ல போனால் நிறைய வந்து பாதுகாப்பு சட்டங்கள் இருக்குது. இப்போ இமாரல் டிராஃபிக்கிங் ஆக்ட்னு சொல்லுவாங்க. அதாவது மனித கடத்தல் தடுப்பு சட்டம் அப்படிங்கிற ஒரு சட்டம் இருக்குது. குடும்ப வன்முறை சட்டம் இருக்குது, வறட்சி தடுப்பு சட்டம் இருக்குது, குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களை தடுக்கிறதுக்கு வந்து போக்சோ சட்டம், அதாவது குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் வன்முறை பாதுகாப்பு சட்டம், இந்த மாதிரி பல்வேறு சட்டங்கள் வந்து இயற்றியிருக்காங்க. இந்த சட்டங்களை பற்றின அவேர்னஸ் வந்து நம்ம மக்கள்கிட்ட இருந்தால் மட்டும்தான் வந்து இந்த இதில் வந்து நம்ம முன்ன முடியும். அதுக்கான மெக்கானிசம் என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சுட்டாதான் நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்கும் வந்து ஈஸியாக இருக்கும். இப்போ பெண்களுக்கான